இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள். உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனமும் இருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு. அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு. விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும். வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது. உங்களின் விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்துகொள். ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள். உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்வில் சறுக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. ஓடும் பாதை முடிந்துவிட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை. பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது. அதுபோலத்தான் நம் வாழ்வும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும். உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை. சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது. இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது. முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள். பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உங்களை போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள். உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ நம்பினால் போதும். வெற்றி நிச்சயம். நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள். உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல். உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள். தவறே இல்லை. ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு. தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான். கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பை தரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும். அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டுள்ளீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள். மற்றவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் சிறப்பான எண்ணங்களால் தான் அவர்களுடனான உறவு முறைகள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள். உங்களை பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களையே கொண்டிருங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள். மாபெரும் செயலை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள். யாரோ சொன்னார்கள், யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருங்கள். ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும்.
வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லைதான். ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுவரை கிடைத்ததை கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை. கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர். ஆனால் ஒரு சிலர்தான் அந்த சூழ்நிலைகளையும் தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர். சாதனையாளர்கள் எப்போதுமே கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வசதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு சாதனைகள் செய்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள்தான். இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் படைப்பாளிகளாக மாறுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள்தான். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சிலருக்கு வலிகளை தருகிறது. மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை. வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ உன் வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை. காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே. யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு. அனுதினமும் உழைக்க துணிந்திடு. இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் அதிகம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு. வெற்றி நிச்சயம். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நொடி போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள். உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை. நல்ல மனம் இருந்தாலே போதும். பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாவதும் சாபமாவதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது. அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது. உனது செயல்கள்தான் நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது. சிந்தித்து செயல்படு. உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும். நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம், நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும். பொறுமையாக இருங்கள். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த இரண்டுமே இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மாபெரும் முதலீடு நம் நேரம் மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் எதையும் சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு. ஆனால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. உயர நினைக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லையே என வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தக்கூடும். கவனமாக இருங்கள்.
எந்த சூழலிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருங்கள். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு. இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும். தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள். உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டிருக்காதே. முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய். உன்னை பார்த்து மற்றவர்கள் மாறட்டும். சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனைகளும் படைக்க முடியாது. வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்தவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள். உங்களை நீங்களே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாத வரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலிகள் தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையே அடங்கியிருக்கிறது. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி. தேவைகளை அதிகரித்துக் கொண்டே வாழ்வை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அதன் தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், நீ பயணித்தாலும் ஓடும். ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதைகளை கூட உன் கண்களுக்கு தெரிய விடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்து காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம். ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்று வாடவும் வேண்டாம். எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள், உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போட்டியிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்துவிட்டதாகவும் அதை போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காத வரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்கள் எல்லாம் தவறாகவே முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம்.
வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல் தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தின் கைகளில்தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றும் அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் தோன்றும் போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன் பலம், எது உன்னை சோதிக்கிறதோ அது உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதில் உன்னை பலசாலியாக மாற்றிக்கொள். இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர் எல்லாம் உன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் உங்களுக்கு உணர வைப்பதற்கே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாகவே சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நாம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள்.